மழைக்காலங்களில் துணி காய வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? வாஷிங் மிஷினில் இந்த பட்டனை மட்டும் சரியா அழுத்துங்க. மழைக்காலங்களில் துணி காய வைப்பது ஒரு சவாலாகத்தான் இருக்கும். வீட்டில் உள்ள ஈரப்பதம் துணிகளில் நீண்ட நேரம் தங்கி துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதற்காக விலை உயர்ந்த ட்ரையர் அல்லது ஹீட்டரை பயன்படுத்த அவசியமே இல்லை. நம்மிடம் உள்ள சாதாரண வீட்டு உபகரணங்களையே புத்திசாலித்தனமாக பயன்படுத்தலாம். மழைக்காலம் வந்தாலும் துணிகள் காய வைப்பது குறித்த கவலை வேண்டாம். முதல் முக்கியமான படி துவைக்கும் மிஷினில் இருந்தே துவங்குகிறது. துணி துவைப்பது முடிந்தவுடன் மிஷின் தானாக செய்யும் ஸ்பின் போதாது. அதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஸ்பின் அல்லது ஸ்பின் ஒன்லி ஆப்ஷனை ஒரு முறை கூடுதலாக அதிக வேகத்தில் ஓட்டினால் துணிகளில் உள்ள நீர் முழுவதும் பிழிந்து வெளியேறும். துணிகளில் நீர் குறைவாக இருந்தால் அவை எப்போதும் வேகமாக உலர்வது உறுதி. அடுத்து பலர் செய்யும் பெரிய தவறு துணிகளை நெருக்கமாக காய வைப்பது. இடைவெளி இல்லாமல் காய வைக்கும் போது காற்றோட்டமே கிடைக்காமல் போய்விடும். ஈரப்பதம் வெளியேற முடியாது. இதனால் துர்நாற்றம் உருவாகிறது. ஒவ்வொரு துணிக்கும் 2 விரல் இடைவெளி விடுவது அவசியம். காற்று சுழலுவதால் ஈரம் குறைந்து துணிகள் விரைவில் காய்ந்துவிடும். வீட்டில் இருக்கும் ஃபேன் மழை காலத்தில் நாம் மறந்துவிடும் மிக சிறந்த உதவியாளர். துணிகளை நேரடியாக ஃபேனின் கீழ் வைத்து அதிக வேகத்தில் இயக்கினால் செயற்கையான காற்றோட்டம் உருவாகி வெயிலில் காய்வதை போலவே வேகமாக உலரும். குறிப்பாக ஜிம் டிரஸ், டவல் போன்றவற்றை ஃபேன் கீழேயே காய வைக்கலாம். சிறிது தடிமனான துணிகள், குறிப்பாக ஜீன்ஸ், ஹூடி போன்றவை மழையில் சீக்கிரம் காயாது. அவற்றை தொங்க வைத்து மேல்புறத்தில் பெரிய பிளாஸ்டிக் கவர் போர்த்தி கீழே ஒரு சிறிய ஓட்டை போட்டு வைக்கவும். உள்ளே சூடான காற்று சுழன்று மினி ஸ்டீம் ட்ரையர் போன்று செயல்படும். வெளியே இருக்கும் ஈரப்பதம் துணிக்கு வராமல் தடுக்கப்படும். காலையில் அணிய வேண்டிய சட்டை இன்னும் ஈரமாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு காய்ந்த டவலில் துணியை வைத்து இறுக்கமாக சுருட்டி அழுத்தி விடுங்கள். டவல் உடனே ஈரப்பதத்தை இழுத்துக் கொள்ளும். பின்னர் 2 நிமிடம் அயன் செய்தால் உடனே உலர்ந்த நிலைக்கு வரும். இது அவசர சூழ்நிலைக்கான சிறந்த வழி. மழை காலங்களில் துர்நாற்றத்தை தடுக்க கவனம் அவசியம். துவைக்கும் பொழுது மிஷினில் 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்தால் பாக்டீரியாக்கள் அழிந்து துணிகள் நறுமணத்துடன் காயும். மேலும் காய போடும் இடத்தில் பேக்கிங் சோடா ஒரு கிண்ணத்தில் வைத்துவிட்டால் அங்குள்ள ஈரத்தன்மையை இழுத்துவிடும். இதனால் வீடு முழுவதும் புத்துணர்ச்சி நிறைந்த சூழல் உருவாகும்.